ஹே ஆல், இப்ப நமக்கு என்ன வயசு வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த கேள்வியை மட்டும் கடந்து வராதவங்க யாருமே இருக்க முடியாது. நாம சின்ன வயசுல இருக்கும்போது நம்மள பார்த்து நீ படிச்சு முடிச்சு என்ன ஆக போற அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும் போது நாம என்ன பதில சொல்லுவோம்? ஒன்னு டாக்டர் இல்ல இன்ஜினியர், அதையும் விட்டா சயின்டிஸ்ட் ஆக போறேன் இல்ல டீச்சர் ஆக போறேன்னு சொல்லுவோம். இப்படிதான் யாரோ நம்ம மூளைக்குள்ள போய் இந்த நாளும் தான் நம்மளோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அதனாலதான் டிஃபால்ட்டா யார் இந்த கேள்வியை கேட்டாலும் நாமளும் அதே பதிலையே திரும்ப திரும்ப சொல்றோம். குறிக்கோள் இல்லாமலே ஸ்கூலுக்கு போறோம், குறிக்கோள் இல்லாமலே காலேஜுக்கும் போறோம், இன்னும் சொல்ல போனா எந்தவித குறிக்கோளும் இல்லாம வேலைக்கும் போறோம். கிடைச்ச வேலையை ஏனோ தானோன்னு செய்யும் போதே நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னா பிடிச்ச வேலையை செய்யும் போது நம்ம லைஃப் எப்படி எல்லாம் மாறும். அந்த பிடிச்ச வேலையை நாம எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? சின்ன வயசுல நீ வளர்ந்ததும் என்ன ஆக போற அப்படிங்கிற கேள்வியை கேட்டா அந்த 4 பதில தான் சொல்லுவோம் இல்லையா? இப்போ நாம வளர்ந்ததுக்கு அப்புறமும் உன்னோட குறிக்கோள் என்ன அப்படின்னு நம்மளை பார்த்து யாராவது கேட்டா அதை சொல்ல தெரியாம நாமளும் திக்கு முக்குன்னு முழிப்போம். சின்ன வயசுல அந்த கேள்விக்கான பதில சொல்ல தெரிஞ்ச நமக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கான பதில சொல்றதுக்கு யோசிக்கிறோம். லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா நமக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்த இந்த சொசைட்டி அந்த கோல்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளை சொல்லி கொடுக்காது. அதெல்லாம் நாமளா தான் கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் உங்க லைஃப்ல எந்தவித குறிக்கோளும் இல்லையா? நான் என்ன செய்யணும், எனக்கு எது ரொம்ப பிடிக்கும், நான் எந்த மாதிரியான வேலைக்கு போகணும் இப்படிங்கிற பல கேள்விகள் உங்களுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இப்போ நீங்க சரியான இடத்துல தான் இருக்கீங்க. இந்த 10 நிமிஷம் உங்களோட கோல்ஸ் என்னங்கறத உங்களையே உணர வைக்கும். இது புக் ரிவ்யூ வித் ஸ்டோரி. இந்த செக்ஷன் பேரு பிராக்டிக்கல் ஒர்க் புக். எபிசோட் நம்பர் 1. நம்ம கோல்ஸை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஏணி மரத்துல ஏறுற மாதிரி அத ஒவ்வொரு படியா மெல்லமா தான் கடந்து போகணும். அதுல முதல் படிய நாம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வேல்யூ யுவர் செல்ஃப். உங்களோட மதிப்புகள் என்னங்கிறத பத்தி நீங்களே சிந்திச்சு பாக்குறது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத முதல்ல நோட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்க உங்க ஃபேமிலியோட ரொம்பவே மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம், இல்ல உங்க ஹெல்த் கான்சியஸ்ல அதிகப்படியான கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம், இல்ல நேர்மையானவரா இருக்கலாம், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் இருக்கவரா இருக்கலாம், படைப்பாற்றல் மிக்கவரா இருக்கலாம், லைஃப்ல எப்போதும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா கூட இருக்கலாம். முதல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த வேல்யூவான ஒரு விஷயத்த உங்க கோல்ஸோட எப்படி இன்டர்லிங்க் பண்றது அப்படிங்கறத பத்தி யோசிங்க. உங்க கோலை செட் பண்றதுக்கான முக்கியமான விஷயமே இதுதான். நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கோல்ஸோட இன்டர்லிங்க் பண்றது தான் புத்திசாலித்தனம். உங்களோட இலக்குகள், அதாவது உங்களோட கோல்ஸ் எப்போ உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயத்தோட உங்க லைஃப்ல நீங்க அதிகமா வேல்யூ பண்ற ஒரு விஷயத்தோட ஒத்து போகும்போது நம்ம இன்னுமே ஆர்வத்தோட செயல்பட ஆரம்பிப்போம். நீங்க உங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்கன்னா அந்த வேல்யூஸோட உங்க கோல்ஸை இன்டர்லாக் பண்ணுங்க. அதுக்கான ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல ஒரு நோட் புக் எடுத்து உங்க மனசுக்கு மிகவும் பிடிச்ச 2-3 விஷயங்களை எழுதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரோக்கியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்கன்னா உங்க கோல்ஸ் அதை சார்ந்த விஷயங்களா தான் இருக்கணும். அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஃபினான்ஸ்லயோ இல்ல ஒரு பேங்க்லயோ நீங்க எம்ப்ளாயா ஜாயின் பண்ணும்போது உங்க வேல்யூஸோட உங்களோட கோல்ஸ் மிஸ் மேட்ச் ஆகும். அப்போ என்ன ஆகும்? உங்களால அந்த ஜாப்ல சஸ்டைனபிளா இருக்க முடியாது. இதுவே நீங்க ஃபினான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு நபரா இருந்தீங்கன்னா அப்போ நீங்க தாராளமா பேங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்க கோல்ஸா செட் பண்ணலாம். அடுத்ததான் நீங்க எடுத்து வைக்க வேண்டிய ஸ்டெப் உங்க கரண்ட் சிச்சுவேஷனை நோட் பண்றது. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் சைட், இன்னொன்னு நெகட்டிவ் சைட். இப்போ ஒரு ரஃப் ஃபிகரா நம்மளோட கோல் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் உங்க சைட்ல என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்க உங்களை ரொம்பவே பிலீவ் பண்ற ஒரு பர்சனா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி சப்போர்ட்டோ ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டோ உங்களுக்கு முழுமையா இருக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கோ அதை எல்லாத்தையும் எழுதுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம நோட் பண்ண வேண்டியது நெகட்டிவ் சைட். உங்க கோல்ஸ்ல உங்களால முழு ஃபோக்கஸை செலுத்த முடியாம போறதுக்கு என்னென்ன நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் எழுதுங்க. உதாரணத்துக்கு உங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கலாம், உங்க ஃபேமிலியும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கலாம், ஆனா ஃபினான்ஷியலா நீங்க கொஞ்சம் ட்ராப்பா இருக்கீங்க. உங்க கோல்ஸை அச்சீவ் பண்ண விடாம தடுக்கிறதே இந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்ததான் நீங்க பண்ண வேண்டியது அந்த நெகட்டிவான விஷயத்த எப்படி பாசிட்டிவா மாத்தணுங்கிறது தான். சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு தடையா இருக்கிறது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நோட் பண்ணி அதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு என்ன வழின்னு பாருங்க. இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை நாம கடந்து வந்துட்டாலே பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். சரி, இப்போ அடுத்ததா 3வது ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம்.
இது ஃப்ரேம் யோர் கோல்ஸ். இப்போ உங்க கோல்ஸ் என்னங்கிறத நீங்க தெளிவா ஃப்ரேம் பண்ண போறீங்க. இப்போ ஒபிசிட்டியால நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களோட கோல்ஸ் என்னவா இருக்கும்? எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணிடணுங்கிறது தான். நான் ஏற்கனவே ஸ்டெப் 2ல சொன்ன மாதிரி அந்த கோலை அச்சீவ் பண்ண விடாம எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களை தடுக்குதோ அதெல்லாம் நோட் பண்ணி அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ஸ்டெப்பும் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? சும்மா நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் சரசரன்னு நம்ம உடம்புல இருக்க வெயிட் எல்லாம் குறைஞ்சிருமா என்ன? அது கண்டிப்பா நடக்காதுல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, ஒரு மாசத்துல 5 கிலோ இளைக்கணும் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கணும். இதுதான் ஃப்ரேம் யுவர் கோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் நம்ம கோல்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரேம் பண்ணணும். இப்படி நாம ஃப்ரேம் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம ஃப்ரேம் பண்ண விஷயத்த நம்மால குறிச்ச டேட்டுக்குள்ள செஞ்சு முடிக்க முடியுமாங்கிறது தான். இப்போ ஒரு மாசத்துக்குள்ள உங்களால 5 கிலோ இளைக்க முடியாது அப்படின்னா நீங்க அந்த ஃப்ரேமை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு மாசத்துல 5 கிலோ குறைக்கிறதுக்கு பதிலா 3 கிலோ வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்படிதான் உங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்க கோல்ஸை நீங்க ஃப்ரேம் பண்ணணும். இப்போ முதல்ல நம்ம வேல்யூ என்னங்கறத கண்டுபிடிச்சோம். அதை எப்படி நம்ம கோல்ஸோட இன்டர்லிங்க் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்ததா நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ண விடாம தடுக்கிற சில நெகட்டிவான விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை எப்படி முதல்ல சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்ததா அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்குன்னு ஒரு ஃப்ரேமை செட் பண்றோம். அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும் அச்சீவபிளாகவும் இருக்கணும். இந்த 3 விஷயத்த நாம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட கோல் என்னவா இருக்குங்கிறத நம்மளால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். இப்போ 4வது ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போறோம்? நான் முதல்ல சொன்ன 3 விஷயங்களையும் ப்ராசஸ் பண்ண போறோம். நிறைய பேருக்கு தன்னோட கோல்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சும் அதை கரெக்டா அச்சீவ் பண்ண முடியாம போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் இருக்கும். அதுதான் ப்ரோக்ராஸ்டினேஷன். வாழ்க்கையில நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தப்பே அதுதான். வெயிட் லாஸ் தானே, நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்க, நாளைக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, எனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி, இன்னைக்கு இதை முழுசா ஒரு கட்டு கட்டிட்டு நாளையில இருந்து டயட்டை ஃபாலோ பண்ணலாம். இப்படி எல்லாம் பொய்யா ஒரு காரணத்தை சொல்லி எத்தனை பேரு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த தள்ளி போட்டிருக்கீங்க. இந்த ஒரு பழக்கம் இருக்க வரைக்கும் நம்மளால எந்த சக்சஸையும் பார்க்க முடியாது. இதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கறத பத்தி நச்சுன்னு 4 பாயிண்ட்ஸோட ஒரு புக் ரிவ்யூ போட்டிருக்கேன். கண்டிப்பா அதை பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு புது எனர்ஜியே பூஸ்ட் ஆகும். சோ இந்த வீடியோட கடைசியில அந்த வீடியோவோட லிங்க் தரேன், கண்டிப்பா அதையும் செக் பண்ணுங்க. இந்த 4வது ஸ்டெப்ல நம்ம ப்ராசஸ பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு விஷயத்த நாம எப்படி நடைமுறைப்படுத்துறது? சும்மா வாயால பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? பத்தாதே, நாம ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கணும்ல. அந்த ப்ராசஸ கரெக்டா பண்றதுக்கு தான் நாம பண்ண போற விஷயங்களை ஒரு டைம் டேபிளா போடணும். சில பேர் டைரியிலலாம் எழுதி வைப்பாங்க, நாளைக்கு நான் இந்தந்த வேலைகள் எல்லாம் பண்ணணும்னு. சிலர் சின்ன டேப்லர் காலம் மாதிரி போட்டுப்பாங்க. இல்ல நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத விசிபிளா இருக்க மாதிரி ஒரு போர்ட்ல எழுதி வைப்போம். நாளைக்கு நாம பண்ண வேண்டிய விஷயங்களை முதல் நாளே ஃப்ரேம் பண்ணி அதை கரெக்டா நம்ம எழுதி வைக்கும் போது நமக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி பில்ட் ஆகும். அது இந்த விஷயத்த நாம எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு சின்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் தன்னோட வாழ்க்கைய ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியாவே மாத்திருக்காங்க. கடைசி ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறது பூஸ்ட் யுவர் செல்ஃப். நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டே இருக்கணும். நாம சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு முடிச்சா கூட நம்மளை நாமே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம கோல்ஸை நோக்கி முன்னேறிட்டு இருக்கோம். என்னோட லைஃப் கலர்ஃபுல்லா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்றது மட்டும் இல்லாம நல்ல ஒரு கிராட்டிடியூடோடவும் இருக்கணும். ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் தான் நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா உங்க கோல்ஸை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்குள்ளேயே சில கேள்விகளை கேட்கணும். அடுத்த 6 மாசத்துலயோ இல்ல ஒரு வருஷத்துலயோ நான் என்னெல்லாம் செய்ய போறேன்? என்னோட கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் நான் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும்? என்னென்ன நெகட்டிவான விஷயங்களை நான் சந்திக்கணும்? அது எல்லாத்தையும் நான் எப்படி சமாளிக்க போறேன்? நான் என்னோட கோல்ஸை அச்சீவ் பண்றது மூலியமா என்னோட லைஃபும் என்னை சுத்தி இருக்கவங்களோட லைஃபும் எப்படி எல்லாம் மாறப்போகுது இப்படின்னு இந்த கேள்விகளை உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கணும். இப்போ இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் உங்களுக்குள்ள ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அந்த ஆன்சரை எப்படி சரியான முறையில ப்ராசஸ் பண்ணணும்னு யோசிங்க.
எப்போதுமே நம்ம மனசுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோம், எந்த விஷயத்த செய்யும் போது நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்றோம், இப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம கோல்ஸ் என்னங்கிறத நம்மளால முழுமையா கண்டுபிடிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களோடு இந்த கோல்ஸை நாம செட் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஒரு விஷயத்த ஆர்வத்தோடவும் இனோவேட்டிவோடவும் நீண்ட நாட்களுக்கு செய்ய முடியும். இந்த ஒரு சின்ன சீக்ரெட் தான் உங்க லைஃபையே மாத்த போகுது. இப்போ உங்களோட கோல் என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கோல்ஸே இல்லாம சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி இதை பார்த்து உன்னோட கோல்ஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.